நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். He that eateth my flesh and drinking my blood dwelleth in me and I in him. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படுகிறோம். அந்த ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்றும் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள மாமிசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவன் தான் இயேசுவிலே நிலைத்திருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் மாமிசமும் இரத்தமும் நமக்குள் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து நம் இருதயத்துக்குள் நமக்குள் நிலைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள மாமிசத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த ரசம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள இரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. நான் வரும் அளவும் நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இதை நம்ம தவறக்கூடாது. மாதம் முதலாவது வாரத்துல, மாதத்துல முதலாம் வாரத்துல வந்து இந்த பரிசுத்த பந்தியிலே நம்முடைய பாவ அறிக்கை செய்து நாம் இதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தம் உள்ள மாமிசமும் இரத்தமும் நமக்குள்ள இருக்கும் போதுதான் நாம் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறோம். தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அவருடைய வருகை எந்த நேரம் இருந்தாலும் நாம் சந்திக்க எப்பொழுதும் தைரியமாக நாம் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் வரும் அளவும் அதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசிப்போம். Then Jesus said unto them, Verily, verily, and say unto you, Scorpion, eat the flesh of the Son of Man, and drink his blood, ye have no life in you. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்தமுள்ள மாமிசத்தையும் இரத்தத்தையும் நமக்குள்ள இருக்கும் போதுதான் நமக்குள்ள ஜீவன் உண்டாகும். அப்படி இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளாதபடி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மாமிசமும் இரத்தமும் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்த பந்தியிலே கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவருடைய மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை நீ புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உனக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த கடைசி நாட்கள்ல மிகவும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த பந்தியில பாவ அறிக்கை செய்து நாம் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ராஜாதி ராஜா நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக
பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். என் ஜனமே, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தினார். இந்த கல்வாரி சிலுவை மர தண்டனையை நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவோ பாடுகள். சிலுவை மரண தண்டனையிலே 3 தண்டனைகள் அன்றைக்கு இருந்தது. ஒன்று சிலுவை தண்டனை, சிலுவை மர தண்டனை, 2வது கல்லெறிந்து கொள்வாங்க, 3வது எரிக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்று கடந்த நாட்களில் இதை பற்றி நாம் தியானித்தோம். ஆகவே எவ்வளவு பாடுகள். தலையில முள் மூடி சூடினோராய் விழாவுல குத்தம் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று லூக்கா சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். என் ஜனமே, இரத்தம் என்பது உயிர் ஜீவனை குறிக்கிறது. தண்ணீர் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. ஒரு மனிதன் இந்த பூமியில இரத்தம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. தண்ணீர் இல்லாமல் நம்ம இந்த பூமியிலே வாழ முடியாது. நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தமாகி ஜீவனை தந்து ஆரோக்கியமான இரத்தத்தை தந்தாரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். அவர் நம்மில் எவ்வளவு அன்பு இருக்குமானால், பிதாவாகிய தேவன் பட்சிக்கிற அக்கினி என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் உன்மேல் எவ்வளவு அன்பு நான் வைத்திருக்கிறேன் என்று நாம் புரிந்து கொள்ள முடியாகவே பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்துதான் அவள் நம்மேல் வைத்த அன்பை தேவன் விளங்க பண்ணினார். குமாரனை கொடுத்துதான் விளங்க பண்ணுகிறார். நாம் ஒருவராக நம்ம பிள்ளைகள் எப்படி தருவோமா? ஒரே குமாரனை நமக்காக தந்தாரே. நம் அக்கிரமங்களினாலும் விழுந்து போன நம்மளை தூக்கி எடுத்தாரே. அந்த கல்வாரி அன்பை எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறோம்? இது கடைசி காலம். என் ஜனமே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அழைப்பு என்பது சுவிசேஷம். சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது, அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இயேசுவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்கள் ஒரு சில கூட்டம்தான். நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எத்தனோ பேர் இந்த பரிசுத்த பந்தியை அசட்ட பண்ணி போகிறதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் மன தெளிவோடு நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்த பந்தியில நாம் கலந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல நடந்த சம்பவம், சபை நடத்துகிற ஊழியர் தான். அவர் இந்த இரத்தத்தில் என்னதான் செய்வாராம்? அடிமையா இருந்திருக்கிறார். ஏதோ மிருகம் அடிக்கப்பட்டாலும், ஆடோ கோழியோ, கடையில் இருக்க பிராயலு கோழியை அறுத்தாலும் ரத்தத்தை பிடிச்சு விற்கிறாங்க. இங்கே தான் வேம்பாரில் தான் நான் பார்த்தேன் கடையில். அதுக்கு முன்பால கீழே விட்டுருவாங்க நான் நினைச்சேன். நான் நேரம் பார்த்ததில்லை. அதுக்கு விலைக்கு இந்த ரத்தம் எதை குறிக்குதான்? உயிர். இந்த பழைய ஏற்பாடுல தேவன் சொல்லியிருக்கிறார், ரத்தத்தை கீழே விட்டுறாது, உயிர் சொல்லியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ரத்தத்தை, இந்த சத்தியம் தெரியாம ரத்தத்தை வறுத்து சாப்பிடுவாங்களாம். பாருங்க, அது ஒருபோதும் இருக்கக்கூடாது. உயிர், அது உயிர். அதை நம்ம மீறும் போது, ஒரு இடத்துல இந்த சபை நடத்துகிற பாஸ்டர் தானா, அவர் என்ன சொன்னாராம்? ராபோஜனம் பந்தியில, இது மாமிசம், இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தத்தை மட்டும் நம்ம குடிக்கிறோம்ல, அப்ப ரத்தத்தை குடிக்கலாமா? பாருங்க எப்படி பிசாசு வஞ்சித்து வச்சிருக்கான் பாருங்க. ஒரு நிறைய பேர் அந்த சபைக்கு வருகிற ஜனம் இந்த போதகர் சொன்னாராம். இந்த சாட்சியை நான் கேட்டேன். எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு சம்பவம். நான் பரிசுத்த பந்தியில ரத்தத்தை குடிக்கிறோம்லப்பா, இது ஆட்டு ரத்தத்தை வறுத்து சாப்பிட்டா ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார். அதெல்லாம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாரு, இது நித்திய கட்டளை என்று சொல்லி தான் இந்த பிரமாணங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார், அந்த கட்டளையை தருகிறார். அப்படிப்பட்ட அவங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே தேவனுடைய கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பரிசுத்தமுள்ள ரத்தம், பூமியில இருக்கிற யாவருக்கும் சிந்தப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆகவே இந்த சரீரம் பலப்படுவதற்கும், நமக்கு தெம்பு வேணுமா, பலன் வேணுமா,
பரிசுத்தமுள்ள இரத்தம் நமக்குள்ள போகும் பொழுது ஜீவன் உண்டாகும். நம்மளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். இந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் நமக்குள்ள வரும்போது நம்மளை உயிர்ப்பிக்கும். 2 செய்யும். 1 நன்மையை உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மாமிசமும் பரிசுத்தமுள்ள இரத்தமும் நமக்குள்ள போகும்போது நன்மையை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2வது அபாத்திரமா எடுத்தா, அசதியா துணிகரமா எடுத்தா மரணத்தை கொண்டு வரும் என்று நான் சொல்லல. 1 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் பாவ அறிக்கை செய்து ஒரு பரிசுத்த இருதயத்தோடு ஒரு பயபக்தியுடன் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் செய்யும் போதுதான் நம் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும். அதுதான் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை விசுவாசிக்கிறவன் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல பார்க்கிறோம், யூதாஸ் அபாத்திரமா எடுத்தபடினால்தான் பாருங்க அவன் மரணத்தை கொண்டு வந்தது. அது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல அதை நாம வாசிக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54, 55 அந்த வசனங்களை நான் வாசிக்கிறோம். Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life, and I will raise him up at the last day. For my flesh is meat indeed, and my blood is drink indeed. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் மாமிசத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு தான் என்ன உண்டா? நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வரும்போது அவருடைய சித்தம் இருந்தா ஜீவனோடு இருக்கும் போதே அவரோடு ரகசிய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் போது ஒரு நாள் கல்லறையில இருக்கிறவங்க மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று வேதத்தில் பரிசுத்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நித்திய ஜீவன் நாம் உயிரோடு எழும்ப வேணுமானால் அந்த பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனுடைய மாமிசத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மாமிசம் மெய்யான உண்மையான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த ஜீவனாகிய இந்த மாமிசமும் இரத்தமும் நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது கடைசி நாளில் நம்மை அவர் எழுப்புவார். அந்த விசுவாசமும் நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது என்பதுனா என்ன? நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்றோம். ஏன்னா நிலைத்திருந்தா தேவன் நமக்கு சொன்ன கட்டளைகள் யாவையும் நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது என்பதுனா என்ன சொல்லுங்க. ஒரு சிறு கூட்டமாக தான் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றோம். நிலைத்திருப்பது என்பதுனா என்ன சொல்லுங்க. தூங்குறவெல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு நீங்க இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியில் நாம் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் அது அர்த்தம். ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியினால் நான் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தருக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கூட தேவனுடைய நாம் கேட்க வேண்டும். தேவன் நம்மளை நடத்த வேண்டும். நம்மளை நடத்துவது மனுஷன் நடத்தக்கூடாது. ஆவியானவர்
நம்ம நடத்த வேண்டும். அநேக நற்செய்தி கூட்டலும் விடுதலை முகாமிலும் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஆவியானவர் நடத்துகிறதா இருக்கக்கூடாது, அவங்க சுயமா நடத்துவாங்க. ஆவியானவர் நடத்துகிறது ஒரு அற்புதம், அதிசயமா இருக்கும். ஒவ்வொன்றும் ஆண்டவர் நியமிச்சு வச்சிருப்பார். இவனை செய்தி கொடுக்க வை, என் வார்த்தையை கொடுக்க, ஆராதனை இவனை நடத்தட்டும், பாடல் அவன் படிக்கட்டும், இந்த தலைமைக்கு ஆண்டவர் போதிப்பார். அதுதான் ஆவியானவர் நடத்துறது. ஏதோ சின்ன பிள்ளைய வீடு கட்டி விளையாடுங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு சிலர் உண்மையாய் ஜீவிக்க ஒரு சிறு கூட்டம் இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப தேவன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? தேவ ஆவியினால் நடத்தப்படுவார்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். For as many as they live by the Spirit of God, they are the sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, மேலும்னா அதுக்கு மேல கீழே அந்த சம்பவம் தொடர்ந்து மேல உள்ள சம்பவம் தொடர்ந்து வருதுன்னு அர்த்தம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறோம்? தேவன் ஒரு மனிதனை நடத்திட்டா ஆண்டவர் என்ன வேணாலும் சொல்லுவாரு, அதை நம்ம உடனே கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் அப்படிதானா, அது பையில வச்சிருந்ததே ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வச்சிருந்தாராம். நீ இந்த தொகையை அவனுக்கு கொடு, ரொம்பையும் வருந்தி. அந்த சகோதரன் கேட்கல, ஆனா தேவ சமூகத்துல தேவனோடு கேட்கிறான். அந்த மனுஷர் மூலமா தான் ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் பாருங்க, கர்த்தருக்கா வேலை செய்யற ஒரு ஊழியக்காரன் தான் ஆண்டவர் சொல்றார், அப்படியே எடுத்து கொடுத்துரு கையில. அதுதான் ஆவியானவர் நடத்தப்படுதல். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஜனங்கள், அந்த ஜனங்கள் ஒரு சில கூட்டம் தான். அப்படியே பாக்கெட்ல இருக்குது, அப்படியே தூக்கி கொடுத்துட்டாராம். இப்ப பஸ்ஸுக்கு எப்படி போறது? அவர் போனது எவ்வளவு தூரம், அவர் இருக்கிற இடம் ரொம்ப தூரம். அவர் போன செய்தி கொடுக்க போனவர், இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, அப்படி இருந்தது, அதான் நான் தனியா எடுத்து வைக்காம போயிட்டேன், கொஞ்சத்தை அப்படியே எடுத்து தர சொல்லிட்டாரே. அதெல்லாம் அவர் சிந்திக்கல, அவர் சொன்னா நான் செஞ்சிட்டேன். அதான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறவங்க. அப்ப அதுக்கு செய்தி முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே பாருங்க காணிக்க அங்க ஜெபம் பண்ணும் போது அந்த சபையில அவர் செய்தி கொடுக்க போயிருக்காரு. உண்மையானவங்க என்ன செய்வாங்க? செய்தி கொடுத்தாலும் இங்க ஜெபம் பண்ண வர்றவங்க எத்தனை பேரோ காணிக்க அங்க உள்ள சபை பாஸ்டர் கையில கொடுத்துருவாங்க. அவர் ஏவுதலின்படி ஒரு காணிக்கைய செய்தி கொடுக்க வர்றவருக்கு கொடுப்பார். அப்படிதான் நினைக்கிறதுக்கு மேலாக அவர் கொடுத்த தொகை, ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்திருக்கிறாரு, டபுள் மடங்கு ஆண்டவர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் சின்ன விஷயம்தான் ஆவியானவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் நீங்க என்னை நடத்துங்கப்பா, நீங்க என்ன, ஆண்டவர் நடத்துகிற வழிகள் அதிசயமா இருக்கும். தேவன் நம்ம நடத்தி வந்த வழியை நீங்க நோக்கி பார்ப்பாயானால் எவ்வளவு அதிசயம். அவர் எத்தனோ ஆபத்தில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம், நம்ம நம்பி இருந்தோமே, அவங்களே நம்மளை கைவிட்டாங்க. அந்த நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாய் நமக்கு துணை நின்று நமக்கு அனுகூலமாய் இருந்து அப்படி ஜெயமாய் நடத்தினாரே. எத்தனை பேர் அதை நம்ம சிந்திக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய மகன் மகள் தேவனுடைய பிள்ளைகளாய் எனப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழி நடத்தும் போது நாம் தேவனில் நிலைத்திருக்கிறோம். என் ஜனமே, நாம் தேவனால் நடத்தப்படுகிறோமா? நாம் தேவனால் நடத்தப்படும் போது ஜெயமும் கிருபையும் தந்து நம்மளை வழி நடத்துவார். தேவனுடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். என் ஜனமே, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போதுதான் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா? வார்த்தையாய் இருக்கிறார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் என்னதுதான் இருக்கணுமா? நம்ம இருதயத்துல தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். வாசிப்போம். நீங்கள் என்னிலும்
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் உங்கள் இருதயத்துக்குள்ளும் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் நிலை இருக்க வேண்டும். இந்த வார்த்தை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறக்கூடாதான். என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு இருக்குமானால் அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது எதை நாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு தருவார். ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், பெறுவீர்கள் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லி தருகிறது. என் ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் வார்த்தையாய் இருக்கிறார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாகவே இருந்தது. ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்துல எத்தனோ தேசத்துல இந்த பரிசுத்த வேதாகமத்தை கைகளில் கொண்டு போக முடியாதான். ஆனால் கர்த்தர் நமக்கு தயவாய் அந்த தேவ வார்த்தையிலே தந்திருக்கிறார். உங்க இருதயமாக இந்த பலகையில் நீங்க எழுதி கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. என் ஜனமே, அந்த நாள் அதிக தூரம் இல்ல, அதிக சீக்கிரம் கிட்டத்தில் இருக்கிறது. அந்த நாளுக்குள்ள ஒரு ஆகில் நாம் காணப்படக்கூடாது. உபத்திரவ காலத்தில் நாம் சிக்கி கொள்ளக்கூடாது. வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. நாம் இந்த இருதயத்துல தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நம் இருதயத்துக்குள்ள காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிலைத்திருக்கும் போது நாம் எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு தருவார், அது செய்யப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். என் ஜனமே, மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நாம் வாசிக்கிறோம். முடிவு பரியந்தம் தேவனுடைய சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு வாரம் திரளான கூட்டம் வரும். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அந்த கூட்டம் வந்துச்சு. எதுக்காக வந்துச்சு? 4 வித கூட்டம் வந்துச்சு அவருக்கு பின்பாக. ஒன்று அவர் அப்பம் மீன் தருவார், சாப்பிட்றதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சு. இன்னொரு கூட்டம் அற்புதம் அதிசயங்களை காணணும், விடுதலை பெறணும், இந்த சரீரத்துக்கு விடுதலை பெறணும். அப்படி 4 வித கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த நாட்களும் அப்படிதான் நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்க சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் இந்த விடுதலை முகாம் விடுதலை பெறதுக்கு தயவு செய்து நீங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் விடுவித்தார். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே நீங்க தயவு செய்து சத்தியத்தை நீங்க அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிருச்சு. நீங்க என்ன செய்யணும்? மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அதை விட்டுட்டு நீ வருஷம் முழுதும் விடுதலை இல்லை, அது உங்க மனநிலை, உங்க பலவீனம். பாருங்க, அந்த சிந்தையோடு போகிறதுனாலதான் அநேக அங்க இருக்கிற கிரியைகள் நமக்குள்ள அதிகமாக பலவீனப்படுத்துது. ஆகவே தேவன் உன்னை ரட்சித்தார், உன்னை மீட்டு எடுத்துட்டார். அடுத்த கட்டத்துல நீ மற்றவருக்காக ஜெபிக்கும் போது உன் மூலமா ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அதை விட்டு விடுதலை முகாம்ல யாருக்கு தான் சொல்லுங்க பாப்போம்? பாவத்துல ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் பிசாசின் பிடியில இருக்கிறவர்களுக்கு தான் இந்த விடுதலையின் முகாம் ஆகவே மற்றபடி நம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு விடுதலை முகாமுக்கு நம்ம போறது எதுக்குன்னா, இந்த விடுதலை இல்லாம இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு. பாருங்க, அந்த அளவுக்கு ஆண்டவர் முன்பாக மேன்மைப்படுத்தி வச்சிருக்கார். நம்ம தான் பின்னாடி நம்ம இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நம்ம போயிடுறோம் பெரும்பாலும். ஆகவே பெரும்பாலும் அம்மா கூட ஒரு தடவை சொன்னாங்க, வேம்பர்ல சரியா ஆட மாட்டுதே, கேட்டுக்கு வெளியிலே போயிருங்க, ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே தேவனை சத்தியத்தை அறிஞ்சவங்க பெரும்பாலும் பிசாசு இருக்காது. அவருடைய வார்த்தை எப்படிதான் ஜீவ ஒளி.
இந்த ஜீவ ஒளியாகி இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள இயேசு வாசம் செய்கிறார். ஆகவே நான் 2 வார்த்தை பேசினா பலிக்கும். நான் ஜெபம் பண்ணா பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஆகவே நான் தேவனுடைய பிள்ளை. அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆகவே நான் இயேசுவின் பிள்ளை. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அப்படி வந்ததுனாலதான் 2 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சனை வந்ததை நாம் பார்த்தோம், எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நம்ம கர்த்தருடைய நாமத்தை நோக்கி துதிக்கணும். நீ சத்தியத்தை அறிந்த சத்தியமா உன்னை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆகவே உன்னை ஒரு தரம் தான் உன்னை விடுவித்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய பிள்ளைகளா மாற்றிட்டார். அதுக்கு பிறகு நிறைய ஆண்டவர் உனக்காக திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை பார்த்து நீங்க கடந்து போகவே, நாம் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ தூரமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக ஒருவருக்காக நீங்கள் ஒருவர் ஜெபிக்க வேண்டும். இந்த இரவு ஜெபத்துல கூட 3 பேர், போனோட 5 பேர், இப்ப 3 பேர், அடுத்த விட 2 பேர், பவுலும் சீலாவும் ஜெபித்தாங்க. 2வது இந்த பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தா இந்த காரியத்தை பிதாவினால் உண்டாகும் என்று மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம். அடுத்து 2 பேர் கை கோர்த்து நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆகவே நம் ஜெபத்தின் மூலமாக தான் தேவனோடு பேச முடியும். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. நாம் பண்ணின விண்ணப்பத்திற்கு பதில் வர வரை நாம் தொடர்ந்து ஜெபிப்பது தான் ஒரு உண்மையான ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும், நிலைத்திருக்க வேணும். ஒரு நிலையான ஒரு அனுபவம் நமக்குள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தும் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். இப்ப ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருமே இந்த பூமியில பூர்ண பரிசுத்தவான் ஒருவனாகிலும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நாம் வெளிப்படுத்த விசேஷத்துல பார்க்கிறோம். ஆகவே முடிவு பரியந்தும் நான் நிலைத்திருக்கிறோமா? சத்தியத்துல சபை கூடி வர்றதுல கடைசி வரைக்கும் நாம் இருக்கிறோமா? விஷயம் அங்கதான் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வருகை எந்த நேரம் இருக்கும்? இந்த பூமியில ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதிசயம் இன்னொரு இடத்துல பார்த்தா அதிர்ச்சி என்று சொல்லலாம். பாருங்க, இந்த பூமி அதிர்ச்சியெல்லாம் நடக்குது, நம்ம பார்க்கிறோம். அது அங்கும் எங்கும் நடக்கிற காரியம். ஆனா நான் சொல்ற இந்த அதிசயம் நமக்கு அதிசயம். தேவனை முழுமையா ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஏனதோன்னா பேர் கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இது எப்படி இருக்குமா? அதிர்ச்சி ஆயிருக்கும். என்ன சொல்லுங்க நீங்க பார்ப்போம். இனி நடக்க போகுது சீக்கிரம். அந்த நடக்கும்போது நம்ம இருக்க மாட்டோம் அந்த இடத்துல. ரகசிய வருகை அங்கங்க வேம்பார்ல ஒரு கூட்டம் காணாம போயிடும். டக்குன்னு ரகசிய வருகை சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். மறுரூபத்தின் சரீரத்தை ஆண்டவர் தருவார். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வாரீங்க, நம்ம கூட சிந்திப்போம். என்னடா இரவு ஜெபத்துக்கு ஒரு செய்தி ஆண்டவரை கேட்டு வாங்கி உட்கார்ந்து 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை இங்க என்ன நடக்குது? ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும். 1 2 வேணாம் ஆண்டவரே, உடைய கர்த்தருடைய வல்லமை முழுமையா இறங்கிட்டா விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. விசுவாசம் இல்லையா? விசுவாசத்தை தாங்க. பாருங்க, அப்படிதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. இந்த பூமியில ஒண்ணு நடக்க போகுது. பெரிய ஒரு அதிசயம் இந்த வருகை. முதலாவது முறையாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்துட்டார். பாதம் பூமியில பற்றுச்சு பாருங்க. 2வது முறையாக எப்படி மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். நம் மறுரூபத்தின் சரீரம். இந்த ட்ரெஸ் எல்லாம் மனுஷர் செஞ்சது. டக்குன்னு இதெல்லாம் பூமியில இங்கேயே விழுந்துரும். இப்ப ஆண்டவருடைய வருகை எந்த நிமிஷம் சொல்ல முடியாது. அவருடைய வருகை வந்துட்டு நம்ம வஸ்திரத்தை தான் அங்க பார்ப்பாங்க. ஆலயத்துக்கு போனாங்க காணாம், ஆனா அவங்களே அடுத்த நிமிஷத்துல அழிஞ்சுக்கிருவாங்க. ஒவ்வொரு கூட்டமும் அங்கங்க ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறவங்க, உண்மையாய் கர்த்தர்ல நிலைத்திருக்கிற ஜனம், ஒரு கூட்டம் அந்தந்த ஊர்ல காணாம போயிடும். அதுக்கு என்ன சொல்லிட்டு ஆனா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தெரியாது. ஆனா சத்தியத்தை அறிஞ்சவங்க, ஐயோ நான் கைவிடப்பட்டு போயிட்டேனே, ரகசிய வருகை வந்துருச்சே சொல்லிட்டு பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாக போது. அது ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரம் கிட்ட இருக்கு. ஏன் இப்படி நான் உறுதியா சொல்றேன்னா, இந்த பூமியில பாருங்க அவர் சொன்னது எல்லாம் நிறைவேறுது. 4ல் ஒரு பங்கு அழிந்து போகும். இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு பகுதியில் ஏதாவது அழிவு, வெள்ளம், பூமி அதிர்ச்சி, அநேகர் பாருங்க தீ, காட்டு தீ
சுனாமி நிறைய வருது பார்க்குறீங்களா? அதில் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்முடைய தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த தீமையான அந்த நாளுக்கு நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அதிசயம், அவருடைய வருகைக்கு போறது நமக்கு அதிசயம், ஆனா மற்றவங்களுக்கு அதிர்ச்சி. ஆகவே நாம் அதுக்கு தான் நீங்க ஆலயத்துக்கு வரணும், சத்தியத்தை இன்னும் அறிய வேணும். ஏன்னா வசனம் இருக்கே, சபை கூடி வர்றதுல ஒரு சிலர் விட்டு விடுவதோ நீங்க விட்டு விடாதீங்க. அதை நம்ம பிடித்து கொள்ளும் போதுதான், அதை நம்ம தேவனுடைய கட்டளையை நீதியை நிறைவேற்றும் போதுதான் இன்னும் பாருங்க மறுரூபத்தின் சரீரத்தை நாம் அடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழுமையாக நாம் குழந்தையா இருக்கிறோம், புருஷனாகும் வரை சத்தியத்தை முழுவதையும் நாம் அறிந்து மற்றவர்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாய் தேவன் அவரவருக்கு சொல்லப்பட்ட அந்த சித்தத்தை நிறைவேற்றும் போது கர்த்தர் பூர்ண புருஷரா ஆகும் வரைக்கும் கர்த்தர் நம்மளை சத்தியத்திலே வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம தொடர்ந்து ஆலயத்துக்கு வர வேண்டும், தேவனுடைய சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி காலம் என் ஜனமே. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப நம்ம நிலைத்திருக்கிறேன். நீ நம்மலாம் யாருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் சொல்லுங்க? யாருக்குள்ள நிலைத்திருக்கிறோம்? வாயை திறந்து சொல்லுங்க. யாருக்குள்ள நிலைத்திருக்கிறோம்? கர்த்தருக்குள். சொல்லுங்க எல்லாரும். நம்ம யாருக்குள்ள நிலைத்திருக்கிறோம்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம். ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தா தான் கனி கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் நம்ம பார்க்கிறோம். நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறேன்னு நீ சொல்ற நல்ல விஷயம்தான். அப்ப அவருக்குள்ள நிலைத்திருக்கிறவர் நீ என்னதான் செய்யணுமா? தேவன் நடந்தபடியே நீயும் நாமும் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையுள்ளதா இருக்கிறது என் ஜனமே. அவருடைய பரிசுத்தம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நம்ம எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் என்று நீங்க நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மாமிசமும் இரத்தமும் நமக்குள் இருக்கும் போது அவனுக்குள் தேவ அன்பு பெருகும், அவனுக்குள் விசுவாசம் பெருகும், மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வார்கள், நற்கிரியை செய்வார்கள், ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வார்கள். என் ஜனமே, நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 10 13 வரை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீத புஸ்தகம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், ஒரு நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று யார் சொல்றா? தாவீது ராஜா சொல்றாரு. ஆண்டவரே, தேவனே, இயேசுவே, ஆண்டவரே, எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்கப்பா, ஒரு நிலவரமான ஆவியை என் இருதயத்துல என் உள்ளத்துல நீங்க புதுப்பிங்கப்பா, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விட்டுறாதீங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருங்க. இந்த தாவீது ராஜா பாருங்க எவ்வளவு ஒரு ஜெபம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, அப்ப இருந்ததே, நீ ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில இருந்ததே, கர்த்தர் உன்னோடு பேசினாரே, எவ்வளவு அதிசயமாய் உன்னோடு பேசினாரே, அப்படிப்பட்ட அனுபவம் இப்பொழுது எங்கே? இந்த தாவீது ராஜா சொல்றாரு, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, அந்த மன மகிழ்ச்சியை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது ராஜா சொல்றார். என் ஜனமே, ஒரு உற்சாகமான ஆவி எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? 13வது வசனம். இதெல்லாம் இருக்கும் போதுதான்
வந்து உற்சாகமான ஆவி நமக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, அப்பொழுது பாதகர்களுக்கு, பாவிகளுக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒரு போராட்டத்துல யாராகிலும் வந்தாலும் தேவன் உனக்குள்ள இருக்கிறார், இயேசு உனக்குள்ள. ஒரு மனிதனுக்குள்ள இயேசுன்னு வாயில வந்துட்டா போதும் பாருங்க, அது தேவனுடைய பிள்ளையாக அங்கீகாரம் பெறுகிறான். இந்த அதிகாரத்தை அவனுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆகவே வந்து மென்மேலும் போராட்டம் இருக்கு, சர்ப்பம் இருக்கு, சர்ப்பத்தின் ஆவி இருக்கு, வேற என்னது ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி இந்த மனிதனை அடிமைப்படுத்தி பாருங்க. அவனுக்கு வந்தது ஒரு ஆவிதான், அது இருக்கு இது இருக்கு, அத்தனை ஆவி எனக்குள்ள இருக்கா. பலவீனப்பட்டு சோர்ந்து போய் அதவே சிந்திச்சு பாருங்க வந்துட்டு, அதுதான் நம்ம சிந்தனையில என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். ஆகவே விடுவிக்க வர்றவங்க ஒருபோதும் வந்துட்டு அப்படிப்பட்டதை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உற்சாகமான ஆவி, உற்சாகப்படுத்தணும் அவங்கள. நன்மையான நல் வார்த்தைகளை நீங்க அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த நல் வார்த்தைகளை அவங்க செவிகளில் கேட்கும் போது, அவங்க இருதயத்துல போகும்போது, வெளிச்சம் உள்ள போயிட்டான், தேவனுடைய வார்த்தை உள்ள போயிட்டான், அவன் வந்து உள்ள பிசாசு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. வந்து வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்ல. வெளிச்சமாகி ஜீவ வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ள போகும்போது இருள் தானாகவே வெளியே அகன்று போகிறது. என் ஜனமே, உற்சாகத்தின் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனிகள் கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். கத்துடா, நம்முடைய தேவன் உன்னதமானவராய் இருக்கிறார். என் ஜனமே, அவர் நாம் அவரை தெரிந்து கொள்ளல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள முடியாது, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தை இந்த கால வேளையில வந்து அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது, நீ பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, அப்படி நாமத்தினாலே பிதாவை நீ கேட்கிற காரியம் எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க, நீங்கள் போய் என்னதான் செய்யணுமா, கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்க வேண்டும். விஷயம் அதுதான். ஒரு வாரம் இருந்துட்டு அப்படி போயிடக்கூடாது. வந்து அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். எத்தனை பேருடைய இருதயங்கள் அப்படி நிலைத்திருக்கிறது, இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது? நிலைத்திருக்கும்படி நாம் என்னதான் செய்யணுமா, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதுக்கு தான். அதனாலதான் நீங்க ஆத்ம ஆதாயம் செய்யுங்க. நீங்க பெற்ற ரட்சிப்ப மற்றவங்களுக்கு சொல்லுங்கப்பா. நீங்க சம்பாதிக்கிற இந்த உலகத்திலேயே வந்து அதுதான் ஆத்ம ஆதாயம் தான். ஆண்டவர் அதைத்தான் கேட்பார். பெரிய ஆலயத்தை கட்டுனேன், அத்தனை ஜனம் வந்துச்சு, அதனால் நீ என்ன செஞ்ச எனக்காக? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கேட்பார், என்னையும் கேட்பார், உங்களையும் கேட்பார். எனக்காக உனக்கு நான் கொடுத்த காரியத்தில் உண்மையா இருந்தியா? எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அதுல சபை ஊழியமா சத்தியத்தை அந்த இடத்துல வச்சிருக்காரா? எனக்கு கொடுத்தது என்ன? அதுல நிலைத்திருந்தா தான் நான் கனி கொடுக்கிறேன்னு அர்த்தம். உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றாரா? அதை மட்டும் நீங்க செய்யும் போது நீங்க கனி தரீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்தது ஒண்ணு, ஆனா நீங்க செய்யற காரியம் வேற. அது கனி அல்ல, அது பலன் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டதை செஞ்சாதான் அது கனியாக இருக்கு. இந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். எத்தனை ஆத்மாக்கள் நீங்க வந்து நீங்க பெற்ற ரட்சிப்பே இயேசுவை வெளிப்படுத்துறீங்களோ அத்தனை ஆத்மாவும் உங்களுக்குரியது. இந்த ராஜாதி ராஜா ஒரு நாள் வருவார். அவர் வரும்போது பணமோ காசோ சொத்தோ எதையும் கேட்க மாட்டார். ஒன்றே ஒன்று கேட்பார், நான் உனக்காக மரித்தேன், ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுத்தேன். நீ பெற்ற ரட்சிப்பை சொன்னையா? எத்தனை ஆத்மாக்களை எனக்காக நீ ராஜ்யத்துக்கு கொண்டு வந்த? அப்படியே நமக்கு பின்னால பார்ப்பார். ஒவ்வொரு ஆத்மாக்களும் நம் கிரீடத்தில் வைக்கப்படுகிற முத்துக்களாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மிகுந்த சந்தோஷம். அந்த பூமியில் ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகமே சந்தோஷப்படுமா? ஆகவே நாம் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும், கனி தருகிறவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 27, 28 சீக்கிரம் எடுத்து நீங்கள் வாசிப்போம். அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. யாரால நீங்க பெற்ற அபிஷேகம்? கர்த்தரால். கர்த்தரால பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. யாருக்குள்ள? நமக்குள்ள நிலைத்திருக்கா இல்லையா? ஆமென். நிலைத்திருக்குன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த அபிஷேகம் தான் இந்த எக்கால சத்தம். இந்த பூமியில கடைசி சத்தம் என்னதுதான்? எக்கால சத்தம், தேவ எக்கால சத்தம். வேற அதுக்கு பிறகு புலம்பல் சத்தம் தான் கேட்கும். கைவிடப்படுறவங்க புலம்புவாங்க, அழுவாங்க. வேதம் அதுதான் சொல்லுது. சகல கோத்திரத்திலிருந்து புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனா தேவனுடைய சத்தம் கடைசியில பூமியில கேட்க போது அது தேவ எக்கால சத்தம். அந்த சத்தத்துக்கு நாம் ஆயத்தமாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனும் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். பாட்டு கூட நம்ம படிச்சுமே, அபிஷேகம் என் தலைமேலை. எவ்வளவு அருமையான அபிஷேகம் இருக்கா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நீங்க எதுக்கும் சந்தேகப்படக்கூடாது. ஆனா ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா, பழைய ஏற்பாடுல அப்படி இல்லை. அபிஷேகம் அப்பப்ப வந்து போவார். புதிய ஏற்பாடு காலத்தில் இல்லை. நீங்களே அந்த ஆலயம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ள ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. யாரும் உங்களை போதிக்கணுமா? போதிக்க அவசியம் இல்லை. இந்த பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் நமக்கு தயவாய் தந்திருக்கிறார். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். ஆகவே ஒருவரும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை. உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கொடுத்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆவியானவர் நேர்த்தியாக நடத்தி கொண்டு போவார். ஒரு சில நேரங்கள் நம்ம சுயத்துக்கு இடம் கொடுக்கறதுனால தான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய சுயத்துல ஆண்டவர் தலையிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும், ஒரு காரியத்தை குறித்து இல்ல, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறோம்? என் ஜனமே, அவருக்குள்ள ஒரு நிலைத்திருக்கிற ஜனம்தான் அவர் வரும்போது அவருடைய வரிக்கு நாம் போக முடியும். 28வது வசனத்துல தொடர்ந்து வாசிக்கும். இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் ஒரு தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள்ள ஒரு மனிதன் நிலைத்திருந்தா எவை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவன் சிந்தையிலே இருக்கார். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனிலும் ஏன் நம்மில் இருக்கிறவர் பெரிய தேவன், அவர் இருக்கிறார். ஆகவே நீ என்ன செய்யணுமா? நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வருகையில நாம் ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. எத்தனை வாரம் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறோமா? தேவன் நம் கொடுத்த இந்த கட்டளைகளிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. அப்படி நிலைத்திருக்கிற ஜனங்களும் தான் அவர் சேர்க்கும்படியாக 2வது முறையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். எம் ஜனமே, நாம் கர்த்தரை நிலைத்திருக்க நாம் என்னதான் செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி பாருங்க, அவர்கள் சபைக்கு வந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம், ஆராதனை செய்கிறதை நாம் பார்க்கிறோம், தேவ செய்தியை நல்லா கேட்பாங்க, வேதம் வாசிப்பார்கள், நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பார்கள், காணிக்க கொடுப்பாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, எல்லாம் சரிதான். ஊழியங்களும் கூட தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஆனா இந்த அனுபவம்லாம் இருக்கலாம். அதே வேளையில் இந்த ஜனங்கள் சண்டை போடுவது,
கசப்பு, ஒருவருக்கு ஒரு கசப்பை வைப்பது. முதல் சொல்லப்பட்டது நல்ல காரியம். ஆனா அதே நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்க. நல்ல காரியம் செய்வதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்க. தீமையான காரியம் ஒன்று இருக்கு, நீ நல்லாவா செய்யற, உன்னை பாரு. நம்ம சரீரத்துக்கு வெளியில தான் நிற்பான் அந்த பிசாஸ். எப்பன்னு காத்திருப்பான், எவனடா விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் போல டூப்ளிகேட். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தின் உண்மையான சிங்கம். இந்த பிசாசு சிங்கம் போல டூப்ளிகேட். அந்த பிசாசு நிற்பான். ஆகவே நாம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். அந்த பொல்லாத கிரியைகள் இருக்கும். சண்டை போட வைப்பான், புறம் கூறுவது, முறுமுறுக்கிறது, பொருளாசையை தூண்டுவான், பதவி ஆசை, நான் கௌரவமா இருக்கணும். தேவன் அவ்வளவு தேவனே தாழ்மையாக இருந்தால் தாழ்மையை நம்ம கற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்டவங்களும் அப்படி பெருமையை கொண்டு வருவான். பணாசை உள்ளவர்களாக இருப்பாங்க. விசுவாசத்தை விட்டு தேவனை விட்டு வலுவை செய்யும் என்று வேதம் சொல்லுது. பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் மட்டும் நிலைத்திருந்து கனி தர வேண்டும் என் ஜனமே. நாம் தேவனை மட்டும் பிரியப்படுத்த வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என் ஜனமே. நாம் எவைகளிலே இந்த கடைசி நாட்களில் நிலைத்திருக்க வேண்டும்? என் வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருங்கள், என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்தமுள்ள மாமிசமும் இரத்தமும் நமக்குள்ள வந்துட்டா நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையாகிய தேவன், இந்த வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். நாம் எவைகளை நிலைத்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு எச்சரிக்கிறது, சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 43வது வசனத்துல பார்க்கிறோம். தேவ கிருபையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். நீங்க எழுதி வச்சு வீடுகளில் நீங்க பார்த்துக்குங்க. 3வது உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்துல வாசிக்கிறோம். உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 4வது அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நேரம் இல்லாததுனால நாம் சீக்கிரம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நிலைத்திருக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்லுகிறதுல நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கற்று நிச்சயத்தில் இருந்ததுல அதில் நிலைத்திருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், என் ஜனமே குமாரனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், இயேசுவின் வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் இயேசுவில் நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் அவரிலே நாம் காணப்பட முடியும். அவர் வரும்போது மிகுந்த கனிகளை தந்து அவரை நாம் சந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தேவனுக்குள்ள நிலைத்திருந்தால் மாத்திரமே தேவனோடு ஐக்கியமாய் இருப்பான், கனி கொடுப்பான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஜெபம் பண்ணும்போது உடனே ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரகசியங்களை அறியும் அறிவை அப்படி கனி கொடுக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட அறிவை கர்த்தர் தருவார். கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான் என் ஜனமே. இந்த வேளையில எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம்? கர்த்தரை நோக்கி நீ பார்க்கிறாயா? கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறாயா? ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் எல்லா கரங்களை தட்டி, என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் என்றோ, நீரே என் ஜீவன்
அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானே உன் பிள்ளை என்றோ, நானே உன் பிள்ளை என்றோ. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என் ஜனமே. நான் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4-5 இந்த வசனங்களை நான் வாசிப்போம். எண்ணில் நிலைத்திருங்கள். எண்ணில் நிலைத்திருங்கள். யாருல? கர்த்தருக்குள்ள நாம் நிலைத்திருக்கணும் என் ஜனமே. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீ என்னிலே நிலைத்திருந்தா மாத்திரமே உங்களில் நான் நிலைத்திருப்பேன். என் வார்த்தையாக நான் உன் இருதயத்துல உனக்குள்ள இருந்தா நான் உனக்குள்ள நிலைத்திருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்றார் என் ஜனமே. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் உங்களில் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி தர முடியாது. கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தா தான் நம் மிகுந்த கனிகளை தர முடியும். 5வது வசனம், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னாலே அல்லாமல், அவர் இல்லாம ஒன்றும் நம்மளால் செய்யக்கூடாது என் ஜனமே. நம் எத்தனை பேர் சத்தியத்துல நாம் நிலைத்திருக்கிறோமா? கர்த்தருக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். இனி இந்த பூமியில இனி காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. இதுவே ரட்சணிய நாள், இதுவே கிருபையின் காலம், இதுவே நமக்கு அனுக்கிரக காலம். இந்த கிருபையின் காலத்துல நாம் மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை நான் தருவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த நீதியின் தேவன், அவர் நம்மோடு பேசுகிறார் என் ஜனமே. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறோம்? அவர்களை நிலைத்திருந்தால் தேவாதி தேவன் இப்பொழுது இந்த நிமிஷத்துல வந்தாலும் நாம் அவரை சந்திக்க நாம் அவரை நோக்கி அவர்களே நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என் ஜனமே. நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தாவே இனி சீர்படுத்துங்க, இனி ஸ்திரப்படுத்துங்க என்று நீ சொல்லுவாயா? அவர் ராஜாதி ராஜாவா வெளிப்பட போகிறார். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என் ஜனமே. பரிசுத்தமுள்ள இயேசுவின் ரத்தம், அவருடைய மாமிசமும் பரிசுத்தமுள்ள ரத்தமும் நமக்குள்ள நிலைத்திருக்கிறதா? நீ யார்? நீ தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுகிறாயா? அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம், அவருடைய மாமிசம் உனக்குள்ள இருந்தா நீ தேவனுடைய பிள்ளை, அதுக்கு சந்தேகம் வேண்டாம். ஆகவே இந்த வேளையில நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமாக. ஆண்டவரே, கடைசி பரியந்தம் 1 நாள் 2 நாள் அல்ல, 5 வருஷம் 10 வருஷம் 40 வருஷம் அல்ல, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்முடைய கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்போமா? இந்த ராஜாதி ராஜா அவர் பிரகாசிக்கிற ஒளியாய் ஜெக ஜோதியாய் அவர் ஒரு நாள் வெளிப்பட போகிறார். அவரை சந்திக்க நாம் அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்வோமாக. நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆண்டவரே, நான் கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கணும் அப்பா. என்ன காரணத்தை கொண்டும் கர்த்தாவே, யாருக்காவது உண்மை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசி பரியந்தம் நீர் உம்முடைய வருகை வரும் வரை ஆண்டவரே உண்மையே நோக்கி நான் காத்திருப்பேன். உம்முடைய வருகையை நோக்கி காத்திருப்பேன். உம்முடைய வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கட்டும். சிக்கத்தக்கத்துடா இந்த வேளையில நீ உன்னை அர்ப்பணிப்பாயா? உம்முடைய வார்த்தை எனக்குள்ள காணப்படட்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரே, இப்படி வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கட்டும் அப்பா.
முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, ஒரு நிலையான ஒரு நிலவரமான ஆவி எனக்குள்ள தாங்க என்று நீ கேட்பாயா? என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவனுக்கு என் நிலை நிலைத்திருக்கிறான் என்று சொன்னார். நானும் அவனிலே நிலைத்திருப்பேன் என்று சொன்னார். தேவனுடைய சத்தியத்துக்களை நிலைத்திருந்து அவர் வரும்போது அவரை சந்திக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற நீங்கள், தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீ மகிழ்ச்சியோடு மகிழ்ந்து களிகோரு. அல்லேலூயா அல்லேலூயா. மன மகிழ்ச்சியை உனக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, அவருடைய வார்த்தை உன்னை சுத்தமாக்குறது. இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு பேசினாரே, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென் 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 ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முடிவு வரைந்து உங்களே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஒரு நிலையான ஆவியை தாங்க என்று நீ சொல்லுவாயா? ஆமே ஷிகட்ட கத்துட பக்கத்துட பக்கத்துடா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ அறிக்கை செய். அல்லேலூயா. ஆண்டவரே, ஷகட்ட கத்துட பக்கத்துடா. அல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஷகட்ட கத்துட பக்கத்துடா. தோதுடம் 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 சோதுடம் 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 ஷகட்ட கத்துட பக்கத்துட 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 தி டபக்கத்துட பக்கத்துட துட பக்கத்துட ஷகட்ட கத்துட பக்கத்துட பக்கத்துட தி டபல கத்துட பல கத்துட படதுட பக்கத்துட ஷகட்ட கத்துட பக்கத்துட பக்கத்துட தி டமக்கத்துட பக்கத்துட. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென் 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 ஆமென். அவர் சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. ஷகட்ட கத்துட பக்கத்துட பக்கத்துட படகத்துட பக்கத்துட தி டபக்கத்துட பக்கத்துட. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்க மகிமை படுங்க. ஒவ்வொரு சரீரங்களையும் மகிமை படுங்க. நீங்க மகிமை படுங்க. நீங்க மகிமை படுங்க. நீங்க மகிமை படுங்க. என் தேவனை ஷகட்ட கத்துட பக்கத்துட. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஷகட்ட கத்துட பக்கத்துட பக்கத்துட மனதுட பக்கத்துட. ஆண்டவரே, ஷகட்ட கத்துட பக்கத்துட துட பக்கத்துட. ஆண்டவரே, ஷகட்ட கத்துட பக்கத்துட படகத்துட படதுட பக்கத்துட. ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, ஷகட்ட கத்துட பக்கத்துட பக்கத்துட திட பக்கத்துட. ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஷகட்ட கத்துட பக்கத்துட ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் தேவனே என் தேவனே. ஷகட்ட கத்துட பக்கத்துட. ஆண்டவரே, ஷகட்ட கத்துட பக்கத்துட. ஆண்டவரே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே.
அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் அபிஷேகம் நம் மேலே ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். எந்த பலவீனமும் தொட முடியாது. கூடாரத்தை அணுகாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஓ மகிமை சமூகத்தில் மகிழ்ந்து கழிகூறே அபிஷேகம் முழுமையாக திருவசனத்துக்கு ஒப்புக்கொடு. ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் நமக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. என் ஜனமே என் சமூகத்திலே உறுதியோடு என் வார்த்தைகளை கேட்டு என் வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்கிறபடியால் நான் உனக்குள்ள இருந்து மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு உன்னை நோக்கி நான் மகிமைப்படுகிறேன். உனக்குள்ள இருந்து நான் மகிமைப்படுகிறேன். கடைசி வரை என் வார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். உன்னை யாவருக்கு முன்பாக உன்னை உயர்த்தி வைப்பேன். என் வார்த்தை உனக்குள்ள இருக்கும் போது நீ கேட்டுக்கொண்ட யாவையும் நான் உனக்குள்ள இருந்து நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் முன்பாக நம்மளை மேன்மைப்படுத்தி நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருக்குள்ளும் இருதயங்களிலும் வாசம் செய்ய முடியாக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.